ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ்ல இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த முருங்கைக்காய வச்சு எப்படி நம்மளோட பிசினஸ் வந்து ஹை லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லப் போறேன். இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் வந்து உங்களுடைய சுயதொழிலுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தொழில வந்து எந்த அளவுக்கு எப்படி மூவ் பண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்றத உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸா நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி பேஸ்லயுமே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். ஸோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முருங்கைக்காய வச்சு எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து விவசாயிகளுக்காக தான். ஏன்னா, நெறைய விவசாயம் பண்றவங்க ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து ஹை ரேட்ல இருக்கும் முருங்கக்கா. ஒரு காயே பார்த்தீங்கன்னா, ரூ. 30 சேல் ஆயிருக்கு. பட் ஒரு சில டைம்ல கிலோ ரூ. 30 கூட போகாது. ரூ. 10 கூட கிலோ போகாது. அந்த டைம்ல கொத்து கொத்தா எடுத்துட்டு போய் கீழ போடுறதும், மரத்திலேயே விட்டுட்டு பறிக்காம இருக்கிறதும் நெறையா வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி டைம்ல வந்து நம்ம அழகா அந்த முருங்கைக்காய் விட்டு காய்ச்சி முத்துற வரலுமே வீண் போகாம அத எப்படி வந்து ஒரு பிசினஸா எடுத்துட்டு போலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ண வந்திருக்கேன். அ முருங்கைக்காய் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல பருப்பு சாம்பார் வைப்போம் பார்த்தீங்களா? அதுல இந்த முருங்கைக்காய் பவுடர மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அதனோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம டேஸ்ட் குடுக்கும் அந்த குழம்பு. நம்ம நார்மலா வந்து சாம்பார் தூள் ஆட் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த சாம்பார் தூள் போலவே இந்த முருங்கைக்காய் பவுடர வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாரி 1 டீஸ்பூன் நம்ம செய்ற குழம்புக்கு ஏத்த மாரி நம்ம அதில போட்டுட்டோம் அப்படின்னா, அதோடைய மனம் வந்து கம கம கமன்னு ரொம்பவுமே சூப்பர்பா இருக்குங்க. சாப்பிடறதுக்குமே ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே வைக்கிற பருப்பு குழம்பு டேஸ்ட் வராதுங்க. அந்த மாரி இருக்கவங்க, கண்டிப்பா இந்த முருங்கைக்காய் பவுடர வந்து குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அ ச குழம்பு செஞ்சோம் அப்டின்னா, டேஸ்ட் வந்து வேற லெவல்ல குடுக்குங்க. ஸோ, அந்த முருங்கைக்காய் பவுடர வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்டின்றத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஆ முத்துன காயா இருந்தாலும் சரி, அதுக்குன்ட்டு ரொம்ப முத்துனதா வேணாம். இளங்காயிலருந்து ஓரளவுக்கு மீடியமா முத்துன காய்களும் இருக்க முருங்கைக்காய பறிச்சு, சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி, அத வந்து தண்ணீல போட்டு வேக வைக்கணுங்க. ஆஃப் பாயில்க்கு. முழுசா வெந்துறக்கூடாது. ஆஃப் பாயில் அளவுக்கு வேக வச்சு, அந்த தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு, அந்த முருங்கைக்காய பார்த்தீங்கன்னா, நல்லா உலர்த்தி விடணுங்க. வெயில்லயும் கூட போடலாம். நல்லா உலர்த்திட்டு, அத மிஷின்ல குடுத்து ஃபுல்லாவே ஃபைன் பவுடரா அரைச்சுட்டோம் அப்டின்னா, முருங்கைக்காய் பொடி ரெடி ஆயிருது. அந்த பவுடர வந்து அழகா நம்ம பேக்கிங் போட்டு, முருங்கைக்காய் பொடி அப்டின்னு போட்டு, அதுக்கோட பெனிஃபிட் என்ன அப்டின்றத நம்ம ஒரு லேபிள் ஒட்டி மூவ் பண்ணோம் அப்டின்னா, சூப்பர்பா போகுங்க. இது மார்க்கெட்ல ஹை டிமாண்டு. ஒரு குழம்புக்கு டேஸ்ட் குடுக்கறதுக்கு, அந்த முருங்கைக்காய் பவுடர் ரொம்பவுமே ரொம்ப 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 பக்காவா ஒர்க் ஆகுங்க. பருப்பு குழம்புக்கு மட்டும் இல்ல. நம்ம காய்கள் வதக்குறோம், கீரை வதக்குறோம் பார்த்தீங்களா? அதுல எல்லாமே போட்டா கூட அந்த நறுமணமும், சுவையும் சூப்பர்பா இருக்குங்க. ஸோ, இந்த தொழில நம்ம எடுத்து பண்ணோம் அப்டின்னா, ஹை லெவல்ல போலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முருங்கைக்காய் செடி இருக்கு. ஏக்கர் கணக்குல வச்சுட்டோம். என்கிட்ட 10 செடி இருக்கு, 5 செடி இருக்கு. பட் அதனுடைய காய் எல்லாமே மார்க்கெட்ல வந்து ரேட்டே இல்ல. வீணா போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? விவசாயிங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அ அ அந்த விவசாயி வந்து அன்நாலேட்ஜ் பர்சனா கூட இருக்கலாம். பட் அவங்கள சுத்தி யாரோ ஒருத்தர் வந்து நாலேட்ஜ் பர்சனா இருப்பாங்க. அவங்க வீட்ல இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேர குழந்தையா இருக்கட்டும், அவங்க பையனாகட்டும், பொண்ணாகட்டும் இந்த மாரி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கிளிக் ஆகும். அவங்க மூலியமா அந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்றதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாரி முருங்கைக்கீரை, அதுவுமே பார்த்தீங்கன்னா, எல்லா டைம்லயுமே மார்க்கெட் எடுத்துட்டு வர கிடையாது. அவங்களுக்கான ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப தான் எடுத்துட்டு வந்து சேல் பண்றாங்க. மத்த டைம்ல எல்லாமே அந்த இலை எல்லாமே முத்தி வீணா கீழ உதிர்ந்து தான் போகுது. ஸோ, அந்த இலைகள்ல இருந்து நம்ம செடியில வந்து தரமா இருக்கிறப்பவே கட் பண்ணி அத பவுடர் பண்ணி சேல் பண்ணாலுமே, அது வந்து ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, ஹெல்த் கேருக்கு 3க்குமே முருங்கை இலை வந்து ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கு. ஸோ, முருங்கை மரத்த பொறுத்தவரையிலும் இலைகளும் நமக்கு வேஸ்ட் ஆகாது, காய்களும் வேஸ்ட் ஆகாது. நெறைய பார்த்தீங்கன்னா, காய் தான் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு மரத்திலேயே அப்படியே முத்த விட்டு வீணா பண்ணிடுவோம்.
அதை மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு சேல் பண்ணோம் அப்படின்னா பயங்கர செல்லில் ஓடுங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை ஸ்டோரு, நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப்லேயே போட்டோம் 4 நாள் போட்டோம் அப்படின்னா, இப்போ சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரலுமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸாக போட்டோம்னா கண்டிப்பாக அது வேணுன்றவங்க அவங்க வாங்கிப்பாங்க. இப்படி சின்ன சின்னதாக நம்மளோட பிஸ்னஸை வந்து முன்னேற்றி எடுத்துகிட்டு போகலாங்க. முருங்கைக்காய் ரொம்பவே ஸ்ட்ரென்த்து, ரொம்பவுமே எனர்ஜி. முருங்கை இலை சொல்லிக்கவே தேவையில்ல. அதில் வந்து விட்டமின் சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. பவுடர் பண்ணி நம்ம வந்து சூப்பா குடிக்கலாம். ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஒரி பண்ணிக்கவே வேணாம். முருங்கை வந்து வீணா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நீங்க இத தரமான முறையில வந்து பேக்கிங் போட்டு சேல் பண்ணீங்க அப்படின்னா, தரமான லாபத்தையும், தரமான கஸ்டமரையும் நம்ம வந்து எப்பயுமே கைப்பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸஸ் அண்ட் வீடியோஸ் வந்து டெய்லி பேஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்பிக்கை வை அப்படின்ற நம்மளுடைய பேஜை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டா இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் ஏதாவது வேணும்னா நான் வாட்ஸ்அப் உடைய நம்பர் தரேன். அதில நீங்க புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.